ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டிராஃப்டிங் கட்டிங் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லித்தரேன். சரிங்களா? இதுக்கு நான் வந்துட்டு 2x2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது நான் எடுத்திருக்கிறது டார்க் ப்ளூ கலர். சரிங்களா? ஸோ இது 2x2 பிட்டு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிட் எடுக்கும்போது ஸ்லீவோட லென்த்தெல்லாம் அதிகமாக வைக்க முடியாது. 1 இன்ச் அந்த மாதிரி தான் அதிகமாக வைக்க முடியும் இந்த ஸ்லீவ்ல இருந்து. ஸோ உங்கள் ஸ்லீவோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, சப்போஸ் ப்ளஸ் சைஸாக இருந்தீங்கன்னா. சரிங்களா? இப்போ நான் இந்த ஃபேப்ரிக்கில் தான் வந்துட்டு எப்படி டிராஃப்ட் பண்ணுங்கிறது சொல்லித்தர போகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன ஃபேப்ரிக் அளவுக்கு எடுக்க போகிறோமோ அந்த ப்ளவுஸ் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இது அயன் பண்ண ப்ளவுஸ் தான், பட் இருந்தாலும் ரொம்ப நாள் அயன் பண்ணாமே இவங்க போட்டதுனால லைட்டாக சுருக்கமாக நமக்கு தெரியுது. சரிங்களா? நான் நல்லா அயன் பண்ணிவிட்டு நமக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு அயனாகி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக் எப்படி வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுவே இங்கே லென்த் வைஸில் அவங்க ஃபோல்டு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு மடிச்சிருக்கா, க்ளோஸ்டு சைடுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மடிச்சிருக்க பக்கம் நம்ம பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் சைடை நமக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது க்ளோஸ்டு சைடு நம்ம பக்கம் வச்சுருக்கோம். எப்பவுமே இது நீங்கள் டிராஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழிருந்து மேலே வாங்க. சரிங்களா? மேலே இருந்து கீழே மார்க் பண்ணிட்டு வரக்கூடாது. எப்பவுமே கீழே இருந்து தான் நீங்கள் மேலே மார்க் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? இப்போ ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் வந்து அன்ஈவனாக இருக்கும், அதை ஈவன் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். இது ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுட்டு கூட நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த ப்ளவுஸை வந்து மடித்து அடிப்போம் பின்பக்கம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா? இப்போ பேக் பார்ட் தான் டிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த பேக் பார்ட்டில் இப்படி மடித்து அடிச்சிருப்பாங்க, தெரியுதா? ஃபோல்டு பண்ணி அடிச்சிருக்காங்களா? இதுக்கான சீம் அலவன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். சீம் அப்படிங்கிறது ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோன்னா 2 இன்ச்சுக்கு கொடுக்க போகிறோம். இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கோட்லேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்படி. சரிங்களா? 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ உங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துட்டு கரெக்டாக இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேனோ இதே மாதிரி நீங்களும் ஃபோல்டு பண்ணிக்கணும். ஓகேவா? கையெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிக்கணும். இப்போது இந்த ப்ளவுஸ் என்ன பண்ண போகிறோம், அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக இந்த அளவில் வைக்க போகிறோம். இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் நல்லா இழுத்து விட்டுட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்படி நம்ம நீட்டாக கீழே ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு இருக்கோ அதை இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவு இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இதில் இருந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம். இந்த 1 இன்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு மாதிரி தெரியுதா? அதாவது டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க பேக்கில். அந்த டாட்டுக்கான சீம் அலவன்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நெக்கோட உயரம், இந்த உயரம் எவ்வளோ இருக்கோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச்சுக்கோ இல்லை 1/2 இன்ச்சுக்கோ ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது தைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்திருக்க அளவு. இது தைக்கிறதுக்காக நம்ம ஒரு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த சீம் அலவன்ஸ் தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து கழுத்தை இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க.
கழுத்தை இதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதையும் மார்க் பண்ணி அதுக்கான தையலுக்கான அளவையும் இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த உயரத்தை இங்கே மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக இங்கே முடியுது, அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயின் ஆகிற இடம். அந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கிங் நான் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கிங். இதுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங். 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங். எதுக்காக? நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான அளவு. இப்போ இந்த சைடில் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவையும் மெயின் ஃபேப்ரிக்கையும். அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டோமா? இப்போ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அண்டு கழுத்துக்கிட்ட இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். கர்வ், ஒரு ரவுண்டு ஷேப் தான் இதில் போட போகிறோம். சரிங்களா? அடுத்து இங்கேயும் இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இதில் ஒரு கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த கர்வ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை அப்படியே வச்சு பாருங்க. மறுபடியும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுமா, அந்த சைடையும் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்க போகிறீங்க. இதோட அப்போ இந்த கர்வ் வந்து முடிஞ்சிடணும். சரிங்களா? அதுக்காக தான். இப்போ இங்கே ஒரு கர்வ் முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போது இந்த கர்வ் வந்து கரெக்டான சைஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, இந்த வளைவு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ண போகிறீங்க. இப்படி வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக 8.25 இருக்குது. இந்த கர்வும் அதே மாதிரி 8.25 இருக்கான்னு ஒரு 1/2 இன்ச் வெளியே வச்சு நான் செக் பண்ணுறேன். இதில் நீங்கள் இப்படி கரெக்டாக வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு 8.25 கரெக்டாக கிடச்சிருச்சு. 1/2 இன்ச் வெளியே வச்சு செக் பண்ணோம்னா உங்களுக்கு அதிகமாக வரும் வேல்யூ. தையல் போக உங்களுக்கு நம்ம செக் பண்ணும்போது தான் அதில் 8.25 கிடச்சிருக்கு. தையல் நம்ம போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 8.25 இதில் உங்களுக்கு வந்துடும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த கர்வ் மட்டும் கொஞ்சம் டீப்பாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வர மாதிரியும் ட்ரா பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி வச்சுட்டு இது போல் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கான தையலுக்கான அளவு சைடு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1.25 இன்ச்சஸ் கீழேயும் 1.25 இன்ச்சஸ் மேலேயும் நான் கொடுத்துட்டு இதையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை கீழே வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போ நமக்கான பேக் பார்ட். இதில் எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் இவ்வளோ தான். சரிங்களா? பேக்கில் வந்து இவ்வளோ தான். இங்கே மட்டும் நம்ம சின்னதாக ஒரு அளவு வந்து கொடுக்க போகிறோம். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கான அளவு கொடுத்துட்டோம் இல்லையா, அதே மாதிரி மேலேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு வந்து கொடுக்கணும். அந்த அளவு மட்டும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அது ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் கொடுப்போம், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டோம். 1/2 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கிளியர். மேலேயும் ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு வந்து இதில் கொடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கங்கே நாட்சஸ் வந்து போடணும். இந்த இடத்துல இப்படி மடித்து வச்சு
இங்கே ஒரு வி கட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல இப்படி வி கட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தைக்கும்போது. சரிங்களா, அவ்வளோதான். பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுதான் உங்களுக்கு பேக் பார்ட். இப்போ இந்த பேக் பார்ட்டை பேஸாக வச்சு தான் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை அப்படியே எடுத்துக்கோங்க. துணி எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் நீட்டாக வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, இதை தான் பேஸாக எடுத்துக்க போகிறோம் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, இப்போ இந்த பேக் பார்ட்டை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி இங்கே வச்சுக்கலாம். கிராஸ் கட் அப்படிங்கிறது இது ஸ்ட்ரைட் கட். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரைட் கட். கிராஸ் கட் அப்படிங்கிறது வச்சிருக்க ஃபேப்ரிக்கை இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா அதுக்கு பேர் கிராஸ் கட். சரிங்களா, நம்ம ஸ்ட்ரைட் கட் தான் போட போகிறோம். ஹெவி பஸ்ட் இருக்கவங்களுக்கு நீங்கள் கிராஸ் கட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு தான் நம்ம இப்படி வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கு, க்ளோஸ்டு சைடு இந்த பக்கம் இருக்கு. மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்படி. சரிங்களா, ஹூக் அண்ட் ஐப்பட்டிக்காக நம்ம இங்க மார்க் பண்றோம். ஓகேவா, 1/2 இன்ச் வெளியே தள்ளி ஹூக் அண்ட் ஐப்பட்டிக்கு. இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு இங்கேயும் உங்களோட அளவெல்லாம் எவ்வளோ இருக்கோ அந்த சேம் அளவு எல்லாத்தையும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வளைவு வர இடத்துல எல்லாத்துலேயும் நீங்களே இப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா, ப்ளவுஸ் எங்க முடியுதுன்னு நமக்கு தெரியணும், அதனால தான். இப்போ இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா, இப்போ இதை இந்த பீஸ் வந்து மேலே உள்ள பீஸ் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். ஓகே, எடுத்துட்டு மார்க் பண்ண எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். பட்டி இதில் கட் பண்ண மாட்டோம், தனியாக தான் கட் பண்ணுவோம். சரிங்களா, நெக்கு இங்கிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரண்ட்டுக்கு. ஃப்ரண்ட்டோட நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நான் வச்சு மெஷர் பண்ணுறேன். கரெக்டாக 6 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. சரிங்களா, ஃப்ரண்ட்டோட நெக்கு டெப்த்து நம்ம இங்கே எடுக்கும்போது 6.5 எடுத்துக்கணும். 1/2 இன்ச் சேர்த்தி மார்க் பண்ணிக்கணும். க்ராஸாக போனதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். இது வந்து க்ராஸாக போயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன ஷேப் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஷேப்பையும் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா, இந்த ஷேப்பையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இங்கே 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங் கொடுத்தோம் இல்லையா, அது தெரியணுங்கிறதுக்காக அதை இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஆர்ம் ஹோலை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இதிலிருந்து இந்த கர்வை ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி வர மாதிரி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கிறதுல ஒரு 1/2 இன்ச் இப்படி உள்ள தள்ளி வர மாதிரி வச்சுக்க போகிறோம். எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கல்ல,
அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ் இதில் ட்ரா பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, தெரியுதா? இப்படி அரேஞ்ச் உள்ளே கொடுத்து மார்க் பண்ணியிருக்கோமா ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலுக்கு. இது நமக்கு வராது, சரிங்களா? இப்போ இதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த இடம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் மார்க் பண்ணுவோம் அந்த சின்னதாக. அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். தெரியணுங்கிறதுக்காக இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போது டாட் இதெல்லாம் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹூக்கு பட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மெயின் வேஸ்ட் டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சு மேலேருந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்படியே அழுங்காமல் வைக்கணும். நம்ம நல்லா இப்படி இழுக்கலாம் கூடாது, சரிங்களா? கரெக்டாக என்ன அளவில் இருக்கோ அந்த அளவை இங்கே நீங்கள் இப்படி வைக்க போகிறீங்க. ஓகேவா? கரெக்டாக வச்சுட்டு அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மார்க் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஹூக் பட்டி. ஹூக் பட்டி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 1/2 இன்ச் நம்ம இப்படி மார்க் பண்ணிட்டு அடுத்து அந்த 1/2 இன்ச்ல இருந்து இதை இப்படி மெஷர் பண்ணணும். கரெக்டாக எங்கே வருது? இங்கே வருதா? இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஹூக்கு பட்டி எங்கே வந்துட்டு அந்த டாட் வருதோ இந்த டாட் அதை தான் இங்கே நம்ம மார்க் பண்ணணும், சரிங்களா? மார்க் பண்ணிட்டோமா? அடுத்து ஆர்ம் ஹோல் டாட். ஆர்ம் ஹோல் டாட் எப்படி மார்க் பண்ணா, இந்த டாட் இங்கே இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? அப்படியே மெஷர் பண்ணுங்க. கரெக்டாக 5.5 கிட்ட வருதா? எல்லாருமே மோஸ்ட்லி 5.5 மாதிரி தான் வைப்பாங்க. இங்கே நீங்கள் இந்த ஆர்ம் ஹோலில் அந்த 5.5 எங்கே வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது நம்ம இந்த 2 டாட்டை பேஸ் பண்ணி தான் இதை தைப்போம், சரிங்களா? மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது கீழே இதுக்காக ஹூக் இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் பட்டியோட இது ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான தையலுக்கான அளவு வேணும் 1/2 இன்ச். அந்த 1/2 இன்ச்சையும் மார்க் பண்ணி இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ண போகிறோம். இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 3 இன்ச்சுக்கு இருக்குது கரெக்டாக. இங்கிருந்து அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணும். இங்கிருந்து கரெக்டாக 3 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த டாட் இருக்கா? இதை இப்படி பிடிச்சு பார்க்கும்போது இந்த டாட் எவ்வளோக்கு பிடிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம மெஷர்மெண்ட் டேப்பை இப்படி உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 1 இன்ச்சுக்கு கரெக்டாக பிடிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ இங்கிருந்து நம்ம 1 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிட்டோமா? இந்த டாட்டை 2ஆக மடிக்கும் போது 1 இன்ச் இருந்தது. அப்போ டோட்டலாக 2 இன்ச்சுக்கு டாட்டை பிடிச்சதுனால தான் இதை நம்ம பிடிக்கும்போது 1 இன்ச்சாக நமக்கு இப்படி வெளியே விசிபிள் ஆகும், சரிங்களா? இந்த பக்கம் 1 இன்ச், இந்த பக்கம் 1 இன்ச். இப்போ அந்த 2 இன்ச்சை இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த 3 இன்ச் கரெக்டாக இங்கே வந்துடும். இப்போ இந்த டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணோம். இப்போ 2 இன்ச்சுக்கு இருக்குது, நம்ம இங்கே 2.5 மார்க் பண்ணோம்.
கீழே பட்டியோட அரை இன்ச் போயிடும் இல்லையா, அதனால இங்கே நம்ம 2.5 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இதை எப்படி கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மெயின் டாட் வந்து முடிஞ்சிருச்சா. இப்போ இந்த டாட் வந்து மார்க் பண்ணும். இது மார்க் பண்ணுறதுக்கு சேம் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் ஹூக் பட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம ஹூக் பட்டியிலேருந்து தான் மெஷர் பண்ணணும். இந்த டாட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.5 இருக்கா. அந்த 2.5 ஃபஸ்ட் லைன்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாமா. 2.5 கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். 1/4 இன்ச் கொடுக்கலாம், அரை இன்ச் கொடுக்கலாம். அந்த டாட் நீங்கள் வந்து எவ்வளோக்கு வேணாலும் பிடிக்கலாம். பட் இவங்க இதில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கிட்ட தான் பிடிச்சிருக்காங்க. அதனால நானும் ஒரு 1/4 இன்ச் மாதிரி கொடுக்குறேன். இல்லை வேணும்னா நம்ம 1/2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச் கொடுத்துக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம 1/2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா. அதையும் இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2 டாட்டை பிடிக்கும்போது இந்த டாட் வந்து இங்கே நம்ம பிடிப்போம். சரிங்களா. இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட் இப்படி மேலே தூக்கி கொடுத்து மார்க் பண்ணோம். அது எவ்வளோ தூக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே 1 இன்ச் மேலே ஏற்று. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம 1.5 இன்ச் மேலே ஏற்ற வேண்டாம். இதை மெஷர் பண்ணி பார்த்தா கரெக்டாக இந்த லைனு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா. நீங்கள் வேணா கொஞ்சம் வேணால் தூக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கேயும் டாட்டோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். டாட்டோடு சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டோமா. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே நமக்கு கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம பட்டி கட் பண்ணுவோம். பட்டிக்கு மேலே உள்ள பீஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். இது ஸ்ட்ரெயிட்டாக நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு என்ன ஷேப் கொடுத்தோமோ அந்த ஷேப்க்கு இதில் கட் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா. இப்போ இங்கே இந்த ஷோல்டரோட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஷோல்டர் கரெக்டாக இப்படி இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி ஈவனாக எங்கேயுமே பிசுறு இல்லாமல் இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அந்த பீஸ் எதில் வருதுன்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. கரெக்டாக ஈவனாக வந்து கிடச்சிடணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி. இப்போ பேக் வந்து ரெடி பண்ணணும். பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்படி பிளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இது பேக் பார்ட்டு. இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம், நாட்ச் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட்டு. இது ரெண்டையும் நான் இப்படி கொண்டாந்து பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணும்போது இந்த சீம் அலவன்ஸ் போட்ட லைனு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பார்த்தீங்களா. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருதா. இந்த மாதிரி தான் நமக்கு இதில் வரணும். சரிங்களா. இப்போ இங்கே எவ்வளோ வருதுன்னு இந்த லைன் வரைக்கும் மெஷர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வருது. 2.75 வருது. இந்த இடத்துல எவ்வளோ வருது. 2.5 வருது. கிடச்சிருச்சா. இப்போ இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டுக்கலாம். கீழேயும் மேலேயும் அன்ஈவனாக இருக்கும், அதனால தான். சரிங்களா. இப்போது இங்கிருந்து நமக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ கிடச்சிது. சைடுக்கு வரக்கூடியது 2.75 இருந்ததா. அந்த 2.75ஓட ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்திக்கணும். ப்ளஸ் 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் சேர்த்திக்கணும். எதுக்காக 1.5 இன்ச் அப்படிங்கிறத சொல்கிறேன். 1.5 இன்ச் நம்ம எதுக்காக சேர்த்துக்கோம்னா கீழே 1 இன்ச்சுக்கு மடிச்சடிச்சு மேலே பட்டியை அரை இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுவோம். கரெக்டாக. அப்படி பண்ணுறதுக்கு தான் நம்ம 1.5 இன்ச் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதே லைனிங் கொடுத்து தைக்க போகிறீங்கன்னா அரை இன்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க கீழே மடிச்சடிக்கிறதுக்கு. லைனிங் கொடுக்கல அப்படி கம்பல்சரி மேலேயும் கீழேயும் சேர்த்து 1.5 இன்ச் வந்து கொடுத்துக்கணும்.
இப்போ நம்ம மடித்து சேர்த்து அடிக்க போகிறோம் இல்லையா, அப்போ 2.75ஓட +1 சேர்த்துனோம்னா எவ்வளோ? 3.75. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கார்னரில் 2.5ஓட +1 சேர்த்துனா 3.5, அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணுங்க. ரெண்டு பீஸையும் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? கனெக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு கர்வ் மாதிரி வளைவாக நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. வளைவாக வந்து இதுக்கு மேலே இருந்து ஒரு 0.75 இன்ச் இப்படி ஏற்றி கொண்டு வரணும். எப்பவுமே பட்டி இந்த மாதிரி தான், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எடுத்துட்டோம். மார்க்கும் பண்ணியாச்சு, சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதை இப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட வெயிஸ்ட் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம இன்னும் செக் பண்ணல இல்லையா, அதையே இப்போ செக் பண்ணுங்க. வெயிஸ்ட் சைஸுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இருக்குது, பட் அந்த ஹூக் அண்ட் ஐ பட்டிக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் பத்தலை. அந்த 1/2 இன்ச் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஒட்டு கொடுத்து தைச்சிக்க போகிறோம். இதனால் பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரிங்களா? 1/2 இன்ச் பத்தாததுனால ஒரு பீஸ் எடுத்து இதில் நம்ம போட்டு கொடுக்கணும். நம்ம இருந்த அளவை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதனால தான். மேலே ஒரு பார்ட்டுக்கும் கீழே வரக்கூடிய இன்னொரு பார்ட்டுக்கும், ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து இதில் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பட்டி ரெடி. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ரெடியாக இருக்குது. பேக் பார்ட்டும் ரெடி. இப்போ இதை நம்ம வச்சு மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரியே ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும், சரிங்களா? இதையும் இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் வரும். ஸோ கரெக்டாக இருக்குது. நமக்கு பேலன்ஸ் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, சரிங்களா? சீம் அலவன்ஸோடு சேர்த்து 1 இன்ச் இதில் கரெக்டாக இருக்குது. ஓகே, பட்டியும் வந்து இப்போ ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, 8.25 இந்த ரவுண்டு வந்து நமக்கு இருக்கணும், ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அதை வச்சு தான் இப்போது ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்த ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அப்படியே நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவை எடுத்துட்டு இதை இங்கே ப்ளேஸ் பண்ணணும் ப்ராப்பராக. எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஏதாவது ஒரு கையோட ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி கொண்டு வந்து இப்படி சைடில் முடிகிற மாதிரி இருக்கணும். அதைத்தான் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு லைன் நான் வந்து போட்டுக்கிறேன்.
இப்போ நான் அந்த ஸ்லீவை கொண்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த லைன் மேலே வச்சு கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த ஸ்லீவ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நான் இப்போ ஒரு மார்க் பண்ணுறேன். அண்ட் அதோட கார்னர் இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். நமக்கு 1.25 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் வேணும். இதில் அந்த அலவன்ஸ் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இருக்காது கம்பல்சரி, ஏன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்படி ஸோ இதுவே கரெக்டாக தான் வருது. நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. நான் உள்ளே சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிட்டோமா ஃபுல்லாக? இப்போ இந்த லென்த் வந்து இவங்க ஒரு இன்ச் அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த 1 இன்ச் நம்ம இப்போ இதில் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட சீம் அலவன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். இது லென்த் இப்போ எவ்வளோ இருக்குது? 6 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 6 இன்ச்சுக்கு லென்த் வந்து இருக்குது. 1 இன்ச் அதிகப்படுத்தணும். அப்போ எவ்வளோ ஆகும்? 7 இன்ச்சு. சீம் அலவன்ஸ் இப்போ கால்குலேட் பண்ணணும். கீழே மடித்து தைக்கிறதுக்கான 1 இன்ச்சு. இப்போ 6 + 1 எவ்வளோ உங்களுக்கு? 7. இப்போ 6 இன்ச் இதில் இருக்குது. கீழே நம்ம 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். அப்போ அந்த 1 இன்ச்சையும் சேர்த்திட்டோம். எவ்வளோ வரும் உங்களுக்கு? 7 இன்ச் வருமா? அந்த 7 இன்ச்சையும் கணக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ மேலே என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணுவோமா? அதுக்கான ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும்ல. இப்போ அந்த 1/2 இன்ச்சு இதோட 7ஓட சேர்த்திட்டோன்னா எவ்வளோ? 7.5. இப்போ இந்த லென்த், டோட்டல் லென்த் இப்போ எனக்கு எவ்வளோ வேணும்? 7.5. இப்படி தான் கால்குலேட் பண்ணி லென்த் இன்க்ரீஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல அப்படியே கர்வ் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் கர்வ் எடுத்துட்டு கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி ஒரு கர்வ் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே 1 இன்ச் இருக்கா? 1.25 இந்த இடத்துல வருது. இதை நான் அப்படி சேர்த்து எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இது 8.25 இருக்கான்னு பாருங்க. இந்த கர்வ் கரெக்டாக 8.25 இருக்கு, ப்ராப்ளமே இல்லை. சரிங்களா? மேலே 1.25 சீம் அலவன்ஸ், கீழே 1.25 சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே வந்து முடியுதோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சீம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 7.5. சரிங்களா? இப்போ இதோட எனக்கு அவங்க கேட்ட லென்த்லேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தேவைப்படுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சையும் சேர்த்தியே நான் இதில் கைக்குழி வந்து கட் பண்ணோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம முன்னாடி பாடிஸில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பீஸும் இருக்கும், அந்த 2 பீஸ் சேர்த்தி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த சீம் அலவன்ஸ் கிட்ட கொண்டு வந்து இதை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்டிங் பாயிண்ட். ஓகே, கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணி இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட்டுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடும். ஓகே, ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல மடித்து ஒரு வீ கட் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்லீவும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லாமே இதில் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டிச்சிங் மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா?